ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே நிகழ்ந்த பயங்கர சாலை விபத்தில் தாய் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த அவரது மகன் உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பாக்கோட்டை செட்டியந்தல் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாதுரையின் மனைவி கலைச்செல்வியும் அவரது மகன் செல்வகுமாரும் வயது 24 இருசக்கர வாகனத்தில் திருவாடானை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். கோவணி அருகே வந்தபோது திருவாடானை பண்ணவயல் பகுதியில் திருமண நிகழ்வை முடித்துவிட்டு சென்னை நோக்கி அதிவேகமாக சென்ற வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பைக் மீது நேருக்கு நேர் பயங்கரமாக மோதி சுமார் 100 மீட்டர் தூரம் இழுத்து சென்று நின்றது. இந்த கொடூர விபத்தில் கலைச்செல்வி வேனுக்கு அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். படுகாயமடைந்த செல்வா என்ற செல்வகுமாரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த கலைச்செல்வியின் உடல் உடற்கூறு ஆய்விற்காக திருவாடானை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய சென்னை தாம்பரம் விநாயகர் நகரைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் ஏழுமலை மகன் பாலகிருஷ்ணனை கைது செய்து திருவாடானை காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.